அரசியல் பேசி தான் அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. அரசியல் பேசாமலும் சைலண்டாக பல அரசியல் பண்ணலாம். அப்புறம் என்ன சொல்லுவாங்க எப்பவுமே, கோ பேக் மோடி, கோ பேக் மோடி. இப்ப இதெல்லாம் இந்த சவுண்டே வரல பாத்தீங்களா? எங்கேயுமே ஒரு ஸ்டேஜ் போய் ஹெலிகாப்டர் கீழே கூட இறங்க விட மாட்டேன் பாத்துக்கங்க. ஆமா, ஹெலிகாப்டர் கீழே கூட இறங்க மேலேயே சுத்திட்டு. இப்ப எங்க வந்து இறங்கி இருக்காரு? கோயம்புத்தூர்ல வந்து இறங்கி இருக்காரு. அதுலயும் அரசியல் இருக்கு. இந்த வரவேற்க போன ஆட்கள் அதுவும் ரொம்ப முக்கியம். ஸ்டாலின் மிஸ்ஸிங். அவர் போகலை. அவருக்கு தெரியும் எங்கே போனால் நம்ம கை கொடுக்க வேண்டியிருக்கும். அவர் பண்ணுற நல்ல விஷயத்துக்கெல்லாம் நம்ம ஆதரவு கொடுக்குற மாதிரி இருக்கும். பேசாமல் இன்னைக்கு ரொம்ப காய்ச்சலாக இருக்குப்பா, அதனால நான் வரலை. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் துண்டை எடுத்து இப்படி சுற்றுனீங்க, நான் வந்து வரும்போது என்னை வரவேற்கிறதுக்கு துண்டு எடுத்து சுற்றுனீங்க. இதை பார்க்கும்போது லைட்டாக பீகாரோட காற்று அப்படியே தமிழ்நாட்டிலையும் பாஞ்சிருச்சோ. அவருக்கு ஏற்கனவே தமிழ்நாடுனா அவருக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் இருக்கு. அது ஏன் தமிழ்நாட்டில் வந்து மக்கள் பிஜேபிக்கு ஆதரவு தரவில்லை அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் என்னால் கேட்க முடியுது, உணர முடியுது. ஆனால் என்னால் புரிஞ்சுக்க முடியல. சின்ன வயசுல யாரும் எனக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கலையே அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. இது வேற எந்த ஸ்டேட்லையுமே நீங்க அப்சர்வ் பண்ண முடியாது. ட்விட்டரில் ட்வீட் போடுறவங்களாம் அரெஸ்ட் பண்ணி போட தெரியுதுல்ல. பாரத பிரதமர் இப்படி சொல்லியிருக்கானே, இவனை அரெஸ்ட் பண்ணலாம், அப்புறம் நீங்க எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று வச்சிருக்கீங்க? இது வந்து திமுகவோட கீழ்த்தரமான புத்தியை காட்டுது. இதுதான் அக்மார்க் திமுக தான். இப்போ ஏதோ போலீஸ் அவங்க கூட இருக்கு, அதனால பெரிய அரெஸ்ட் எதுவும் நடக்காது அப்படிங்கிற தைரியத்திலையும் திமிரிலையும் அந்த ஒரு ஆணவத்திலையும் நிறைய திமுக காரங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருதினர் இளைய பாரதத்தின் நிறுவனரான கார்த்திக் கோபிநாதன் அவர்கள் தான். வணக்கம்ண்ணா. வணக்கம் ஜாட்டி. வணக்கம்ண்ணா. வணக்கம் கௌதம். ஆனால் இன்றைய தினம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழகத்துக்கு வந்திருக்காருண்ணா. 2026 அரசியல் சூழல் வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஆனால் இன்றைய தினம் வந்து அவர் ஸ்பீச்சில் அரசியலை பற்றி எதுவுமே பேசலை. இது என்ன ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும்ண்ணா? அரசியல் பேசி தான் அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. அரசியல் பேசாமலும் சைலண்டாக பல அரசியல் பண்ணலாம். ஸோ இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை நம்ம பார்ப்போம். அதாவது மோடிஜி அவர்கள் அந்த சாய்பாபா அவர்களோட அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு டைரெக்டாக தமிழ்நாட்டுக்கு வரார். இப்போ எலெக்ஷன் பவுண்ட் ஸ்டேட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், அடுத்த வருஷம் கேரளா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ ஒரு ஃபஸ்ட்டு அவங்களோட ஃபுல் அட்டென்ஷன் திரும்புறது தமிழ்நாட்டில் தான். அதுவும் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன எடுக்கிறாங்க, முக்கியமான விஷயம் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தை பற்றி எடுக்கிறாங்க. அப்போ அட்ரஸ் பண்ணக்கூடிய ஆடியன்ஸ் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு பிரதமர் மோடி அவர்கள் அட்ரஸ் பண்ணக்கூடிய அந்த ஆடியன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள். ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஏன் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கிட்டத்தட்ட 55 to 60% ஆட்கள் வந்து விவசாயம் இல்லை விவசாயத்தை சார்ந்து அக்ரி ப்ளஸ் அக்ரி அலைடு ஆக்டிவிட்டீஸில், அது பவுல்ட்ரியாக இருக்கலாம், இல்லை ஃபிஷரியாக இருக்கலாம், இல்லை நார்மல் பேடி கல்டிவேஷனாக இருக்கலாம், இல்லை பனானா கல்டிவேஷனாக இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது விஷயத்தில் இன்வால்வ்டாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 26% இந்த வில்லேஜ் ஹவுஸ் ஹோல்டு இருக்குது பார்த்தீங்களா, வீடுகள், அவங்க வந்துட்டு அக்ரிகல்ச்சரில் இன்வால்வ்டாக இருக்காங்க. அப்போது இவங்களோட கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்க அப்படின்னா SC/ST மக்களாக இருக்கட்டும், OBC மக்களாக இருக்கட்டும், அவங்க தான் பெரும்பான்மையாக அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ்டாக இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 0.49 ஹெக்டர், அதுதான் ஆவரேஜ் சைஸ் ஆஃப் SC/ST மக்களோட ஹோல்டிங்ஸு. OBC மக்கள் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, 0.71 ஹெக்டேர் இது வச்சுருக்காங்க. அப்போது நிலம் வச்சிருக்கக்கூடிய மக்கள், விவசாயம் பண்ணக்கூடிய மக்கள், இவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு மெசேஜ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி அப்படின்னா என்ன, வருஷத்துக்கு ஒவ்வொரு விவசாயியோட அக்கௌண்ட்டில் 6000 ரூபா போய் போட்டுருவாங்க அப்படிங்கிறத மெசேஜை இவங்களுக்கு எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அப்புறம் தான் இயற்கை விவசாயம். ஸோ இந்த என்டையர் ஃபங்க்ஷன்லேயும் இந்த பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதியோட 21வது இன்ஸ்டால்மெண்ட் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 3.9 லட்சம் கோடி டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 21வது இன்ஸ்டால்மெண்ட்டில் 9 கோடி மக்களுக்கு, விவசாய பெருமக்களுக்கு 18,000 கோடி கொடுத்துருக்காங்க. இது இங்கே ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன காரணம் தான். ஃபஸ்ட்டு இங்கே யாரை நம்ம அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம விவசாய பெருமக்களை அட்ரஸ் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதனால் ஒரு முக்கியமான அரசியல் இதற்கு பின்னாடி இருக்குது. திமுக பிஜேபியை எப்படி தமிழ்நாட்டில் வந்து வளர விடாமல் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. எப்படி பொய் பிரச்சாரம் வேற, அப்புறம் ஏதாவது ட்வீட் பண்ணாவே நைட்டோட நைட்டை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முக்கியமாக அவங்க பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா ஸ்டிக்கர் ஓட்டுறது. இப்போ
திமுகவில் இந்த ஒன்றியத்தில் வேலை செய்கிறவங்க, அப்புறமா வந்து கிளையில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த ஒரு நல்ல விஷயம் மோடி அவர்கள் பண்ணாலும் அங்கே போய் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இது நம்ம ஸ்டாலின் ஐயா கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு மாநாட்டின் மூலமாக அதில் இந்த 21வது இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கறதன் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தமிழக மக்களுக்கும் தமிழக விவசாய மக்களுக்கும் கிளியரான ஒரு மெசேஜ் போயிருக்கு. நாங்கள் இந்த முயற்சியை இத்தனை நாளாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம், இன்னமும் எடுப்போம், உங்கள் கூட நிற்போம். அது மட்டும் இல்லாமல் விவசாயம் பண்ணக்கூடிய மக்களுக்கு நிலம் அப்படிங்கிறது அவங்க மனசுக்கு ரொம்பவே க்ளோஸான விஷயம். அதனால தான் நீங்கள் பெரிய போராட்டங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய விவசாயிகள் டெல்லியில் போய் போராட்டம் பண்ணியிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? டெல்லி ஃபார்மர் ப்ரொடெஸ்ட் அப்போ நீங்கள் டெல்லியில் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ ரொம்ப தீவிரமாக அந்த 2019 வாக்கில் ரொம்ப தீவிரமாக மத்திய அரசை, திரு மோடி அவர்களோட அரசை இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. அது உண்மை கிடையாது. அதில் சில அமைப்புகளை வச்சு இங்கே திமுக பண்ணியிருக்கக்கூடிய வேலை தான். அப்போ அங்கே போய் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எலியை சாப்பிட்ற போராட்டம், அப்புறமா பாதி முடி எடுக்கிறது, அப்புறம் வந்து எந்த விதமான ஒரு ட்ரெஸ்ஸும் போடாமல் போகிறது, இந்த மாதிரி ரொம்பவே காட்டமாக தாக்கியிருக்காங்க. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, அந்த விவசாயிகள் எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு அங்கே இருக்கக்கூடிய விவசாய சங்க தலைவர்கள் எல்லாம் வச்சு ஒரு கிரிட்டிக்கல் மெசேஜ், மோடி அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவாக பல விஷயங்கள் செஞ்சுருக்காரு அப்படிங்கிற மெசேஜை தமிழ்நாட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கே எப்படி இருக்குன்னா, விவசாயிகள் நாங்கள் உங்கள் கூட நிற்கிறோம். இது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இதை பார்த்து திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பெரிய பயமும் நடுக்கமும் இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஃபோட்டோ, அதாவது மோடி அவர்கள் வரும்போது வெள்ளை கொடை வேந்தனே அப்படின்னு அதுக்கும் வந்து ஊப்பிகள் முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னையா இதுக்கு முன்னாடி கருப்பு பலூன் விட்டுருந்தீங்க, கருப்பு கொடி காட்டிக்கிட்டு இருந்தீங்க, கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் என்ன சொல்லுவாங்க எப்பவுமே, கோ பேக் மோடி. இப்போ இதெல்லாம் இந்த சவுண்டே வரல பார்த்தீங்களா? கனிமொழி ஒரு ஸ்டேஜ் போய் ஹெலிகாப்டர் கீழே கூட இறங்க விட மாட்டேன் பார்த்துக்கங்க. ஆமாம், ஹெலிகாப்டர் கீழே கூட இறங்க மேலேயே சுற்றிட்டு இப்போ எங்கே வந்து இறங்கியிருக்காரு? கோயம்புத்தூரில் வந்து இறங்கியிருக்காரு. அதுலேயும் அரசியல் இருக்குது. இந்த மாநாட்டை ஏன் கோயம்புத்தூரில் நடத்தணும்? தஞ்சாவூர் நடத்திருக்கலாம்ல. தஞ்சாவூர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், முப்போகம் வளரக்கூடிய ஒரு பூமி. ஆனால் கோயம்புத்தூரில் என்ன நடத்தியிருக்காங்கன்னா, அவங்களோட பிஜேபியோட அரசியல் ஸ்ட்ராங் ஏரியா கொங்கு ரீஜன், திமுகவை ரொம்ப கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு ரீஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொங்கு ரீஜன் தான். ஸோ அங்கே இந்த விஷயத்தை கொண்டு போய் வைக்கிறார். அடுத்த முக்கியமான மெசேஜ், மருதமலை முருகனை பற்றி பேசுகிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், திருப்பரங்குன்றம் முருகனாக இருந்தாலும் சரி, மருதமலை முருகனாக இருந்தாலும் சரி, முருகப்பெருமானே நமக்கு எல்லாருக்குமே வந்து தமிழர்களுக்கு ரொம்பவே இஷ்ட தெய்வம். எல்லாருக்குமே இஷ்ட தெய்வம் முருகா அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் வேண்டுவோம். ஸோ அங்கே ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னாலும் இங்கே வந்து மருதமலை முருகனை வேண்டிக்கிட்டு இந்த விஷயத்தை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பேசுகிறார். ஸோ சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் த பப்ளிக் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட ரொம்பவே ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு விவசாயிகள், அதுக்கப்புறமா முருகப்பெருமானை பற்றி பேசுகிறாரு. அப்புறம் பாருங்கள், இந்த வரவேற்க போன ஆட்கள் அதுவும் ரொம்ப முக்கியம். ஸ்டாலின் மிஸ்ஸிங், அவர் போகலை. அவருக்கு தெரியும் எங்கே போனால் நம்ம கை கொடுக்க வேண்டியிருக்கும், அவர் பண்ணுற நல்ல விஷயத்துக்கெல்லாம் நம்ம ஆதரவு கொடுக்குற மாதிரி இருக்கும். பேசாமல் இன்றைக்கி ரொம்ப காய்ச்சலாக இருக்குப்பா, அதனால நான் வரலை, ஐஎம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் மாதிரி அவர் அங்கே ஆப்சண்ட்டாக இருக்கார். அவரோட அமைச்சர் ஒருத்தரை அமைச்சு விட்றாரு. ஆனால் யாரெல்லாம் வந்திருக்காங்க? கூட்டணி கட்சிகள் தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்திருக்காரு, நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்திருக்காரு, அண்ணாமலை அவர்கள் வந்திருக்காரு. அண்ணாமலை அவர்களை பார்த்தா அயன் மேன் அப்படின்லாம் தட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல் முருகன் அவர்கள் கண்டிப்பாக இருந்தானோ, ஏன்னா அவர் ஸ்டேஜ்லேயும் இருக்கார். ஏன்னா அவர் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங், அவரோட கேபினெட் கலீக். ஸோ அவரும் அங்கே இருக்கார். மற்ற முக்கியமான விஷயம் அப்படின்னா ஏசி சண்முகம் அவர்கள் இருக்கார். ஸோ என்டிஏவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய ஜிகே வாசன் அவர்கள் இருக்காங்க, வானதி ஸ்ரீனிவாசன் அக்கா இருக்காங்க, நம்ம எம்எல்ஏ. அதே மாதிரி நம்ம கொங்கு ஸ்ட்ராங் மேன் எஸ்பிவி அவர்கள் அதிமுக. ஸோ அதிமுக பாஜக தலைவர்கள், என்டிஏல இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள், இவங்கெல்லாம் அங்கே போய் வரவேற்கிறாங்க. ஸோ இதுலேயும் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாம் ஒன்றாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு மெசேஜும் இங்கே பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே க்ரூஷலாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தது பாருங்கள், இதில் என்ன அரசியல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகார் எலெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. பீகார் எலெக்ஷன்ஸ் முடிஞ்சு வெஸ்ட் பெங்காலா தமிழ்நாடுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக தமிழ்நாட்டுக்கு வரார். இங்கே எந்த விதமான அரசியல் எதிர்ப்பும் திமுகவுக்கு காட்டவில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டில், அதாவது எல்லாரையும் வரவேற்கிறாரு. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் துண்டை எடுத்து இப்படி சுற்றுனீங்க, நான் வந்து வரும்போது என்னை வரவேற்கிறதுக்கு துண்டு எடுத்து சுற்றுனீங்க. இதை பார்க்கும்போது லைட்டாக பீகாரோட காற்று அப்படியே தமிழ்நாட்டிலையும் பாஞ்சிருச்சோ அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அப்போ இது கிளியராக என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகாரில் என்ன நடந்துச்சோ அது தமிழ்நாட்டிலையும் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் பொலிட்டிக்கல் ஓவர்ச்சர்ஸ்.
நீங்கள் சொல்கிற மாதிரி ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. இப்போ இன்னும் தேர்தல் காலம் நெருங்கவில்லை. ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி தான் அது இன்னும் சூடு பிடிக்கும். அதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு விசிட்டை போட்டார். இனிமேல் பாருங்கள், விசிட் மேலே விசிட் இருக்கும். அவருக்கு ஏற்கனவே தமிழ்நாடுனா அவருக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் இருக்குது. அது ஏன் தமிழ்நாட்டில் வந்து மக்கள் பிஜேபிக்கு ஆதரவு தரவில்லை அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குது. அது எல்லாத்தோட வெளிப்பாடும் இந்த எலெக்ஷனில் உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஃபுல் ஃபோக்கஸ் இந்த தமிழ்நாடு மேலே இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இனி வரும் காலங்களில் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ ஜஸ்ட் ஒரு ஆரம்பம் தான், ஒரு சாம்பிள் தான். இந்த சாம்பிள்லேயே நிறைய மெசேஜ் போய் சேர்ந்துருக்கும். இந்த மேடையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவர் பேசலை, ஆனால் அங்கே பிஆர் பாண்டியன் அவர்கள், அவர் வந்து முக்கியமான ஒரு விவசாய தலைவர். அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்பவே முக்கியமானது. அவர் ஸ்டேஜில் நின்று என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடி அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஏன் காவேரி மேலாண்மை வாரியத்தை நீங்கள் அமைச்சிங்க, அதே மாதிரி ஜல்லிக்கட்டில் வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குங்க, ஆனால் தமிழக பொதுமக்களோட சென்டிமெண்ட் என்ன, தமிழக இளைஞர்களோட சென்டிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்து அதற்கு ஒரு சிறப்பு சட்டம் நீங்கள் கொண்டு வந்தீங்க. அதே மாதிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படிங்கிற ஒரு முயற்சியை எடுக்கும்போது அது அங்கே டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரும் அப்படின்னு ஒரு முட்டுக்கட்டை போடாமல் 2020 அதுக்கும் ஆதரவு கொடுத்தீங்க. ஸோ பிஜேபி மத்திய அரசு விவசாயிகளுக்கு வேண்டி பண்ணியிருக்கக்கூடிய நல்ல திட்டங்கள் எல்லாம் ஒரு விவசாய தலைவர் அது சொல்லும்போது அதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும்? ஸோ அதனால தான் மோடிஜி அவர்களும் சொல்கிறார். பிஆர் பாண்டியன் அவர்களோட ஸ்பீச்சை கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கப்புறம் வந்து பேசும்போது எனக்கு வந்து இதெல்லாம் கேட்கும்போது அவரோட பாவனை எனக்கு புரிஞ்சுது, அதாவது அவரோட சென்டிமெண்ட் எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனால் அவர் வந்து என்ன சொன்னார்னு எனக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக புரியல. அதனால் ஹிந்திலேயோ இங்கிலீஷ்லையோ அதை கவர்னர்கிட்ட நான் வந்து அதை வாங்கிக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே சொல்லும்போது அவர் சொல்லுவார் பார்த்தீங்களா, தமிழ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள்லாம் என்னால் கேட்க முடியுது, உணர முடியுது, ஆனால் என்னால் புரிஞ்சிக்க முடியல. சின்ன வயசில் யாரும் எனக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கலையே அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். இது வேறு எந்த ஸ்டேட்லேயுமே நீங்கள் அப்சர்வ் பண்ண முடியாது. எத்தனையோ ஸ்டேட்ஸுக்கு போகிறாரு, ஆனால் தமிழுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ், தமிழுக்கு கொடுக்கக்கூடிய அந்த புஷ் அவர் வேறு எந்த ஸ்டேட்லேயுமே கொடுக்கல அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் அதே மாதிரி இப்போ அவர் பேசும்போது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பார்க்க முடியுது. அதாவது குழந்தைங்க வந்து ஒரு பதாகை ஏந்தி வெயிட் பண்ணிருக்காங்க, அதையுமே வந்து மோடி அவர்கள் பின் பாயிண்ட் பண்ணி அதுக்கு மேலே கொண்டு வாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாரு. இதில் என்ன நம்ம தெரிய வருது? இல்லை, இது வந்து பாருங்கள், நீங்கள் ஒரு இளைஞராக இருக்கீங்க, அப்போ ஒரு அரசியல் கூட்டத்துக்கு போகிறீங்க, உங்களுக்கு அரசியல் ஆர்வம் இருக்குது, ஒரு கட்சியில் இருக்கீங்க, இல்லை ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கீங்க. ஆனால் குழந்தைங்கள்லாம் போகும்போது அது என்ன எதிர்பார்த்து போகும்? இப்போ குழந்தைங்களை பார்க்கும்போது எல்லா மூத்த தலைவர்களும், எல்லா ஸ்டேட்ஸ்மென், நேரு அவர்கள் அவ்வளோ பாராட்டுறாங்க, சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடுறாங்கன்னா அவருக்கு ஸ்பெஷல் ஒரு இது இருந்தது, பிளேஸ் ஃபார் சில்ட்ரன். அதே மாதிரி தான் காமராஜர் அவர்களுக்கு இருந்தது, எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்தது, மேடம் ஜெயலலிதா அவர்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, குழந்தைங்களை கூப்பிட்டு வச்சு உச்சி மூந்தெல்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா மூத்த தலைவர்களுக்கும் அது இருக்கும். ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு கேதரிங்கில் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாரதா இருக்கும்போது அங்கேருந்து தூரமாக 2 குழந்தைங்க ரொம்ப நேரமாக கையில் வச்சுருக்கு இந்த பதாகை என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆர்வம் இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் மோடிக்கு தொடர் வெற்றி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த அட்டென்ஷன் டு டீட்டெயில் அப்படிம்பாங்க. இத்தனை பேர் இருக்காங்க, இருந்தாலும் இந்த குழந்தைங்க இத்தனை நாள் கை கடுக்க தூக்கி நிற்குதே அப்படின்னு அந்த உணர்வு, அந்த எமோஷனல் கனெக்ட் இருக்கிறனால தான் மோடி அவர்களாக இருக்காங்க. அதனால தான் இவங்க எல்லாம் கதறிக்கிட்டே இருக்காங்க, அவர் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கார். ஸோ அந்த குழந்தைங்க பிளக்கார்ட்ஸில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்க ஸ்கூலில் படிக்கணும், 5வது 6வது படிக்கணும்னு நினைக்கிறேன். நாங்கள் கிராஜுவேட் பண்ணும்போது நம்ம எக்கானமி செகண்ட் எக்கானமியாக இருக்கும், நான் வந்து ரிட்டையர் ஆகும்போது ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸ்லி இது யாராவது எழுதி கொடுத்துருப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கு எக்கானமியை பற்றி அந்த வயசில் தெரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. பட் அந்த விஷயத்தை நோட்டீஸ் பண்ணி அக்னாலேஜ் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதுதான் மேக்கிங் பொலிட்டிக்கல் இன்ரோட்ஸ். இது எமோஷ்னலாக அவர் பண்ணால் கூட இதுக்கு ஒரு தாக்கம் இருக்கும். அந்த குழந்தைங்க லைஃப்பில் அது மறக்குமா சொல்லுங்கள்? லைஃப்பில் மறக்கவே மறக்காது. ஏன்னா பாரத பிரதமர், உங்களை மோடி பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. பட் பாரத பிரதமராக இருந்து அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு டீட்டெயில் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, இதனால தான் அவரை யாராலையும் தோக்கடிக்க முடியல. இது ஓட் ஷோரி இல்லை, மறுபடியும் சொல்கிறேன். அவர் எண்ணத்தை திருடி இருக்கார் அப்படின்னா மக்களோட எண்ணத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க மனசை திருடி இருக்கார். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் நேச்சுரல் ஃபார்மிங் சொல்கிறாங்களா, இயற்கை விவசாயம். இப்போ இதனால வந்து மக்களுக்கு என்ன பிரயோஜனம்னா, அதாவதுங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் அட்வான்டேஜ் இருக்குது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கே சில அட்வான்டேஜ் எல்லாம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து க்ராப் டைவர்சிஃபிகேஷன் நிறையா இருக்கும். அதாவது ஒரே பயிரை திருப்பி பயிரிடாமல், இப்போ கேரளா சைடு பார்த்தீங்க அப்படின்னா மிக்சட் கிராப்பிங் இருக்கும். ஒரு இடத்துல ஒரு பயிரை போட்டிருப்பாங்க, அப்புறம் வந்து வாழையை நட்டிருப்பாங்க, அப்புறம் வீட்டுக்கு தேவையான அந்த காய்கறிகளை நட்டிருப்பாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயிலோட நியூட்ரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மோனோ கிராப்பிங்னால அது அப்படியே எரோட் ஆகிடும்.
அப்புறம் சாயில் வந்து மக்கி போயிடும், அதில் அந்த ஊட்டச்சத்து இருக்காது. ஆனால் இந்த மல்டி கிராப்பிங் பண்ணுறதுனாலையும் அப்புறமா இந்த மில்லட்ஸ், அது ரொம்பவே முக்கியமானது. அந்த மில்லட் எல்லாம் நீங்கள் கிராப்பிங் பண்ண, ஏன்னா அதை அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சூப்பர் ஃபுட் அப்படிங்கிறாங்க. அப்போ மோடி அவர்கள் என்ன ரெக்கக்னைஸ் பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம ஊரில் இந்த ராகி திணை, அதாவது அவர் சொல்கிறார் பாருங்க, முருகப்பெருமானுக்கு தேனும் திணை மாவும், பார்த்தீங்களா, அதுவும் டச் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குண்ணா அவர் தமிழ். ஆமாம், அதாவது நிறைய பேர் அவரோட தமிழை கிண்டல் பண்ணுவாங்க. முயற்சி எடுக்கிறார் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி எடுத்தாரா, ராஜீவ் காந்தி எடுத்தாரா, இல்லை மன்மோகன் சிங், சரி அவர் பேசவே இல்லை, அவர் போய் என்னத்தை சொல்கிறது. பட் அந்த முயற்சி எடுக்கிறார்ல, தேனும் திணை மாவும்னு அங்கே முருகப்பெருமானை கனெக்ட் பண்ணுறார். அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னெல்லாம் ஃபுட்ஸ் இருக்குது, கம்பு, சமை, ராகி, அப்புறம் மற்ற இடத்துல சஜ்ஜா, ஜோனா, இதெல்லாம் ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய இந்த சூப்பர் ஃபுட்ஸ் வந்து நமக்கு ஊட்டச்சத்துக்கும் நல்லது, சாயிலுக்கும் நல்லது. இதை வந்து குளோபல் லெவலில் கொண்டு போய் நம்ம ஒரு பெரிய குளோபல் ஹப்பாக கொண்டு வரலாம். ஸோ இந்த நேச்சுரல் ஃபார்மிங் ஆல்ரெடி நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா கிட்டத்தட்ட 35,000 ஹெக்டேரில் நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ திரு மோடி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நேச்சுரல் ஃபார்மிங் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது, இயற்கை விவசாயம். ஏன்னா ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, நிறைய மருந்து யூஸ் பண்ணி மருந்து ஃபர்டிலைசராக இருந்தாலும் சரி, உரமாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் இந்த பூச்சிக்கொல்லியாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்து உடல் நலத்துக்கு கேடு. ஆனால் இது போட்டால் உங்களுக்கு வந்து அதற்குண்டான ரிசல்ட்டு அபரிமிதமாக கிடைக்கும். அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உடனே ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர்லாம் பண்ணாதீங்க. ஒரு ஏக்கரில் ஒரு சீசனுக்கு ஒரு பார்ட் ஆஃப் யுவர் பூமியில் இதை பண்ணி பாருங்கள். பண்ணி மெல்ல 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 நீங்கள் கொண்டு வாங்க. நிறைய பேர் டாக்டரேட் படித்தவங்க, இஸ்ரோவில் வேலை செய்கிறவங்க, இவங்கெல்லாம் வேலையை விட்டு இப்போ இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க மற்றவங்களுக்கும் கைடு பண்ணுவாங்க. ஆகையினால நீங்கள் இந்த பொட்டென்ஷியலை கேபிட்டலைஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் சொல்கிறேன். ஏன்னா இது நம்மாழ்வார் பூமி, ரொம்ப முக்கியம். நம்மளோட அந்த பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது உயிர் பன்முகத்தன்மை. ஸோ இது வந்து போயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வெரைட்டி இருக்காது. ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம நம்பிக்கிட்டே இருக்க வேண்டும். இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு இந்த தானியங்கள் இருக்குது பார்த்தீங்களா, நேச்சுரலாக நம்ம ஊருக்கு என்ன இருக்கோ அந்த தானியங்கள் எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணணும். அது ஹெல்த்துக்கும் நல்லது, சாயலுக்கும் நல்லது, உற்பத்திக்கும் நல்லது, ஏற்றுமதிக்கும் நல்லது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். ஆனால் இது உடனே பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இது உண்மையிலேயே ஆர்கானிக் ப்ராடக்டாக இல்லையான்னு உங்களுக்கு சீக்கிரம் தெரியாது. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நேஷ்னல் மிஷன் ஃபார் நேச்சுரல் ஃபார்மிங் அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. இதில் மெயினான ஏரியாஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ட்ரைனிங், விவசாயிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், சரிங்களா. ரெண்டாவது, நான் இயற்கை விவசாயம் பண்ணுறேன் அப்படிங்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். மூணாவது, சர்டிஃபிகேஷன் பண்ணணும். அப்போ தான் வாங்கும்போது அது இந்தியன் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, அப்போ தான் வந்து அவங்க வாங்கும்போது ஓகே சர்டிஃபைடு ப்ராடக்ட்டுங்க அப்படின்னு வாங்குவாங்க. ஸோ நேச்சுரலாக இந்த பண்ணக்கூடிய இந்த ஃபார்மிங்க்கு இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஃபார்மர்ஸ் அப்ஸ்கில்லிங் பண்ணணும். இது எவ்வளோ ஈஸி அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே நமக்கு வந்து பஞ்சகவ்யம், ஜீவாமிர்தம், அப்புறம் வந்து பீஜாமிர்தம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நேச்சுரலாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் இங்கே வந்து, அதுக்கப்புறம் க்ரீன் ரெவல்யூஷன் டைமில் நமக்கு வேறு வழி இல்லாமல் இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். இதற்கு மெயின் காரணம் ஆங்கிலேயர். அவன் என்ன பண்ணால், ஃபுட் கிராப் எல்லாத்தையும் கட் பண்ணி கேஷ் கிராப்பை கொண்டு வந்தான், இண்டிகோ கொண்டு வந்தான், காட்டன் கொண்டு வந்தான். அப்போ விவசாயிகள் வேறு வழி இல்லாமல் அதை க்ரோ பண்ணாங்க. அப்போ நேச்சுரலாக நம்மக்கிட்ட இருந்த அந்த விஷயங்கள்லாம் போயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா 68% வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபுட் கிராப். அது மெயினாக என்ன நம்ம க்ரோ பண்ணுறோம் அப்படின்னா பேடி, அதாவது அரிசி தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். 32% மற்ற விஷயங்களை நம்ம க்ரோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே மில்லட்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களை பண்ணால் மட்டும்தான் ஃப்யூச்சர் நமக்கு சஸ்டெயினபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் ஃபார்மிங்கோட குளோபல் ஹப்பாக இந்தியா மாறும். இந்த ஸ்பீச்சிலே வந்துட்டு அங்கே ஒரு விவசாய தலைவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, உலகமெங்கும் கொரோனா டைமில் அவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் ஏற்றுமதி பண்ணீங்க. ஒரு காலத்தில் நாம் நின்றுக்கிட்டு இருந்தோம், எவனோ ஃபுட்டு கிரெயின் கொடுக்க மாட்டானான்னு. ஆனால் நீங்கள் ஏற்றுமதி பண்ணீங்க, அதற்கு தமிழ்நாடு உங்களுக்கு உதவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பொட்டென்ஷியலை ஃபுல்லி கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களையும் இங்கே வந்து முன்னெடுத்திருக்காரு. அரசியலும் இருக்குது, ஆனால் இது ரொம்பவே முக்கியமான ஒரு முயற்சி அப்படிங்கிறதான் என்னோட ஒரு கண்ணோட்டமாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி இப்போ மோடி அவர்கள் இன்றைக்கி வர்ற தருணத்தில் நேற்றுக்கு வந்து திமுக ஒருத்தர் வந்து மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் அவர்கள் வந்து ஸ்டேஜில்னே பேசுகிறாருன்னு, அதுவும் திமுக அமைச்சர்கள் கூட இருக்கிறாங்க, அங்கேயே பேசுகிறாரு. மோடி அவர்களை தீர்த்து கட்டினா தான் வந்து தமிழகம் வளரும் அப்படின்ற மாதிரி ஒரு பகிரங்க மிரட்டல் விடுற மாதிரிலாம் நான் பேசியிருக்காரு. இது வந்து திமுகவோட கீழ்த்தரமான புத்தியை காட்டுது. இதுதான் அக்மார்க் திமுக தனம். தோல்வி பக்கத்தில் தெரியுது, கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அப்படின்னா அரண்டு போன பண்ணி பார்த்தீங்களா, காட்டு பண்ணி அது அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடும். அதுலேயே அது வந்து எங்கே இருக்குன்னு காட்டு கொடுத்துருவோம், வேட்டையாட வந்தவன் போட்டு தள்ளிடுவான். சம்டைம்ஸ் மரத்தில் மூடி அதுவே செத்து போயிடும். அந்த மாதிரி தான் இந்த திமுககாரன். அது எவ்வளோ கீழ்த்தரமான ஒரு வேலை. இதுக்கு முன்னாடி நெல்லை கண்ணன் ஒருத்தர் இருந்தார். அவரும் வந்து பெரிய பேச்சாளர், காங்கிரஸில் இருந்தார், மூத்த தலைவராக இருந்தார்.
ஆனால் புத்தி கெட்டு போகும்போது, புத்தி பேதளிச்சு போகும்போது அது ஒரு மனிதனை அழிவை நோக்கி கொண்டு போகும். விநாசகாலே விபரீத புத்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அவர் ஒரு தடவை ஒரு ஸ்டேஜில் இதே மாதிரி தான் பேசினார். ஏங்க இந்த அமித்ஷாவை நீங்கள்லாம் சோழி பிடிச்சி விட மாட்டீங்களா அப்படின்னு பேசினார். கடைசியில் ஆளே காணாமல் போய் அப்புறம் ஆளே இறந்து போயிட்டார். அந்த மாதிரி தான் இந்த திமுக நபர்கள்லாம், யாரெல்லாம் தேசத்தின் பிரதமர், தேசத்தின் ஹோம் மினிஸ்டர், இவங்களெல்லாம் எப்படி பேசுகிறாங்களோ அவங்கள மக்கள் அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தக்க பதிலடி கிடைக்கும். இப்போ ஏதோ போலீஸ் அவங்க கூட இருக்குது, அதனால் பெரிய அரெஸ்ட் எதுவும் நடக்காது அப்படிங்கிற தைரியத்துலேயும் திமிர்லையும் அந்த ஒரு ஆணவத்துலேயும் நிறைய திமுக காரங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் மனோ தங்கராஜ், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ மோடி அவர்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்ற ஃபோட்டோவை பார்த்து ஒரு கேவலமான கமெண்ட் போட்டிருந்தேன். அதெல்லாம் தமிழ்நாடு அமைச்சராக இருக்கான், பால்வளத்துறை அமைச்சராக இருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டின் சாபக்கேடு. தமிழகம் அவ்வளோ ஒரு வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். இந்த மாதிரி கேவலமான கமெண்ட் பண்ணுற லெவலில் நீ இருந்தேன்னா உன்னோட அந்த திராவிடியன் புத்தி இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நீ காட்டுற. இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்டிவ் ஆஃப் த மைண்ட் செட் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதெல்லாம் இவங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா போலீஸ் நம்மளை கைது செய்யாது அப்படின்னு. இந்த நேரத்தில் போலீஸுக்கும் நாம் என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டோட எஸ்பி இருக்கீங்களே, உங்களுக்கும் தானே அவர் பிரைம் மினிஸ்டர். நீங்கள்லாம் எஸ்பியாக வந்திருக்கீங்கன்னா ஒரு ஐபிஎஸ்ஸாக வந்திருப்பீங்க, நேஷனல் போலீஸ் அகாடமியில் ட்ரைனிங் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இந்த மாதிரி ஹேட் ஸ்பீச்சுக்கு அகெயின்ஸ்டாக உடனுக்குடன் ஆக்ஷன் எடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் இருக்குன்னு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? அப்போ அதை எடுக்காமல் உட்காந்துருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த மாதிரி விஷயங்களில் செயல்படாமல் இருப்பதும் அவங்க கூட நீங்கள் கை கோர்த்துருக்கிறதுக்கு சமம். இன்ஆக்ஷன் இன் சச் சென்சிட்டிவ் கேசஸ் இஸ் tantamount to connivance. இங்கே போலீஸ் சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். ட்விட்டரில் ட்வீட் போடுறவங்களாம் அரெஸ்ட் பண்ணி போட தெரியுதுல்ல. பாரத பிரதமர் எப்படி சொல்லியிருக்கானே, இவனை அரெஸ்ட் பண்ணலாம், அப்புறம் நீங்கள் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று வச்சுருக்கீங்க? ஸோ இதுக்கெல்லாம் தக்க பதிலடி அடுத்த ஆட்சி வரும்போது கிடைக்கும். இந்த நபர் வாழ்க்கையிலே செய்த பெரிய தவறாக இது இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் இந்த இடத்துல ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறோம். இது நடக்கும், அதுக்கு ரொம்ப வருத்தப்படுவார் பாருங்கள். ஓகே, அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போது திமுக வந்து ஏதாவது ப்ராஜெக்ட் ஆரம்பித்தா ஏன் அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறீங்களாமா? அதாவது பாஜக ஆடுற மாநிலத்துக்கெல்லாம் வந்து மெட்ரோ ரயில்லாம் வந்து பர்மிஷன் கொடுத்துட்றீங்க, ஆனால் மற்ற ஸ்டேட்ஸாக இருந்தால் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றீங்க, ரிஜெக்டட்னு போட்டுறீங்கன்ற மாதிரி ட்விட்டரில் ஸ்டாலின் அவர்கள் கார்ட்டூன்லாம் போட்டு காட்டியிருக்காரு. அதாவது அவங்க ஆட்சியே ஒரு கார்ட்டூன் ஆட்சி மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறனால இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. திரு ஸ்டாலின் அவர்கள் இது ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரா? ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கா உங்களுக்கு தெரியுமா? எங்கேயுமே இது ரிஜெக்ட் பண்ணப்படலை. அதாவது பொதுமக்களோட புரிதலுக்கு வேண்டி இதை கொஞ்சம் விலாவடியாக நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது மெட்ரோ ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுக்கும்போது, மெட்ரோ ப்ராஜெக்ட் ஒரு மாநிலம் எனக்கு இந்த இடத்துல மெட்ரோ ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்துட்டு மெட்ரோ ரயில் பாலிசி 2017 இருக்குது பார்த்தீங்களா, அதன்படி அவங்க சில விஷயங்களை சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ மெட்ரோ ரயில் பாலிசி 2017 என்ன சொல்லுதுன்னா, 2 முக்கியமான விஷயத்தை சொல்லுது. என்னென்னா, காம்ப்ரிஹென்சிவ் மொபிலிட்டி பிளான் நீங்கள் ஒன்று கொடுக்கணும், அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் அனாலிசிஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒன்று கொடுக்கணும், டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு நீங்கள் கொடுக்கணும். என்ன சார் இந்த காம்ப்ரிஹென்சிவ் மொபிலிட்டி பிளான் அப்படின்னா, அதாவது இந்த மெட்ரோ ப்ராஜெக்டை இவங்க சிஸ்டம் அப்ரோச்சில் பார்க்கணும். சிஸ்டம் அப்ரோச் அப்படின்னா, மெட்ரோ போகுது, கூடவே என்னெல்லாம் பஸ்ஸை நம்ம ஆட் பண்ணலாம், மற்றபடி எப்படி ரெயில் சிஸ்டம் நம்ம உள்ளே கொண்டு வரலாம், இது எல்லாம் சீம்லெஸ்ஸாக எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அதாவது சிஸ்டம் அப்ரோச் என்ன சொல்லுது அப்படின்னா, லேண்ட்ஸ்கேப்பு, டிராஃபிக்கு, அப்புறமா டிரான்ஸ்போர்ட்டேஷன், இது 3ஐயும் எப்படி நம்ம சீம்லெஸ்ஸாக லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த சிஸ்டம் அப்ரோச். அதனால தான் காம்ப்ரிஹென்சிவ் மொபிலிட்டி பிளான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் எந்த ஏரியாவில் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல PPHPD, பேசஞ்சர் பர் ஹவர் பர் டைரக்ஷன், ரொம்பவே முக்கியமானது. என்ன இது சொல்லுது அப்படின்னா, இப்போ பஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த பஸ் சிஸ்டத்தில் டெடிக்கேட்டட் பஸ்வேஸ் கொடுப்பாங்க. அந்த இடத்துல வேறு எந்த காரு மற்றெல்லாம் போட முடியாது, நான் மோட்டரைஸ்டு வெஹிக்கிள் போகலாம். ஸோ இந்த பஸ்ஸஸ் மட்டும் போகிறதுக்குண்டான ஒரு சிஸ்டம் இதை பல ஸ்டேட்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பஸ்ஸோட PPHD எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 10,000 to 12,000 கொண்டு போகலாம். ஆனால் இந்த மெட்ரோ ரயிலுக்கு 60,000 80,000, அதாவது பேசஞ்சர்ஸ் பர் ஹவர் பர் டைரக்ஷன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே அந்த சிட்டினால் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது பார்க்கணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அந்த ஆல்டர்னேட் அனாலிசிஸ் ரிப்போர்ட். ஆல்டர்னேட் அனாலிசிஸ் ரிப்போர்ட் அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு பயஸும் இல்லாமல், பாரபட்சமும் இல்லாமல், இந்த சிட்டிக்கு நாங்கள் கேட்குறோம், இந்த சிட்டியோட ஃப்யூச்சர் க்ரோத் என்ன, பாப்புலேஷன் எப்படி இருக்குது, ஃப்யூச்சரில் எப்படி ஜனத்தொகை கூட போகுது, அதுக்கப்புறமா எப்படி இதோட லேண்ட்ஸ்கேப் இருக்குது. அதாவது சில ஏரியாஸில் வந்துட்டு ஜனத்தொகை நிறைய இருக்கும், ஆனால் அது ரொம்ப ஸ்ப்ரெட் அவுட்டாக இருக்கும். புரியுதுங்களா? பாப்புலேஷன் டென்சிட்டி ஜாஸ்தி இருக்காது, நிறைய காரிடோர்ஸ் இருக்கும்.
மெட்ரோ ரயில் எங்கே நீங்கள் யூஸ் பண்ணணும்னா பாப்புலேஷன் டென்சிட்டி, அதாவது ஜனத்தொகை அடர்த்தி இருக்குது பார்த்தீங்களா, ஜாஸ்தியாக இருக்கிற இடம் ப்ளஸ் லீனியராக எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய இடம். ஸோ அது வந்துட்டு அப்படியே கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் சயின்டிஃபிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ ஃபைனான்ஷியல் வயபிலிட்டியை நீங்கள் பார்க்கணும், ஃபியூச்சர் எக்ஸ்பேன்ஷனை நீங்கள் பார்க்கணும். ஒரு மெட்ரோ கட்டிங்கன்னா 100 வருஷத்துக்கு அது வரும். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா அதை மாடிஃபை பண்ண முடியாது உங்களால். அந்த ரிஜிட் சிஸ்டம் அதை நீங்கள் உடனே மாடிஃபை பண்ண முடியாது, எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இப்போ மெட்ராஸில் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போகுது. ஸோ இதெல்லாம் அவங்க பண்ணலாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, சென்ட்ரல் மினிஸ்ட்ரிக்கு கொடுக்கணும். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அனுப்பிச்சிச்சு. இப்போ இந்த பாலிசி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ரோ ரயில் பொதுவாக 20 லட்சம் ஆட்கள் இருக்கக்கூடிய ஊரில் கொடுக்கலாம். இதுதான் வந்து இது ஒன் ஆஃப் த பாலிசிஸ். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2011 டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, பாப்புலேஷன் டேட்டா, அதை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும். அது ரெண்டுமே 14 லட்சம் தான் காட்டுது. ஆனால் 2 ஊருக்குமே அர்பன் அக்ளாமரேஷன் டேட்டா இருக்கும். அந்த டேட்டா இவங்க சப்மிட் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வேறு பேராமீட்டர் சப்மிட் பண்ணியிருக்கலாம். இல்லைங்க அன்னைக்கு 2011 இப்படி இருந்தது, எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி பார்த்தோம்னா இன்றைக்கி 30 லட்சம் இருக்கலாம், 20 லட்சம் இருக்கலாம், 20 லட்சத்துக்கு மேலே தான் இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சப்மிட் பண்ணலாம். ஆனால் டேட்டாவை அப்படியே சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா தப்பாக இருக்குது. ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரு, ஆக்ரா, பாட்னா, போபால் இங்கெல்லாம் 20 லட்சம் இல்லையே சார், அங்கே விட கம்மியாக இருக்கேன். இன்ஃபேக்ட் கொச்சி, அப்புறமா நாக்பூர் இங்கெல்லாம் 20 லட்சம் இல்லையே, அதை விட பெரிய சிட்டி தானே கோயம்புத்தூர். திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு, டெக்ஸ்டைல் ஹப் இது, அப்புறம் வந்து டெம்பிள் சிட்டி இது, மான்செஸ்டர் இது அப்படிலாம் சொல்லியிருக்காரு. தவறே கிடையாது, நமக்கு இங்கே மெட்ரோ வேணும். ஆனால் நீங்கள் என்ன ரிப்போர்ட் அங்கே சப்மிட் பண்ணியிருக்கீங்க? இந்த ரிப்போர்ட்டை அவங்க ரிஜெக்ட் பண்ணல, அவங்க திருப்பி அமைச்சிருக்காங்க. இதை என்ன மாடிஃபிகேஷன் தேவையோ அது இந்த மாதிரி நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி. இப்போ ஆக்ராவில் நடந்திருக்கு. ஆக்ராலெல்லாம் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷன் கம்மியாக இருந்தாலும் கூட அங்கே வந்து பயங்கரமான டூரிஸ்டோட ரஷ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல தேவை அப்படிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதை பண்ணலாம். இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இந்த இடத்துல ரொம்ப சாதுரியமாக ஒரு அரசியல் விளையாட்டை திமுக விளையாண்டுருக்கு. இதெல்லாம் பாராட்டணும். அரசியல் ரீதியாக பார்த்தா இது பாராட்டணும், மக்கள் நலம் ரீதியாக பார்த்தா இது விளங்காது. எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் அது தமிழக மக்களை வஞ்சிக்கிறது, தமிழக மக்களை வஞ்சிருக்கிறது. 1.6 lakh crore கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி மெட்ரோ, சென்னை மெட்ரோக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இதையும் கொடுக்கத்தான் செய்வாங்க, இல்லை எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போ அடுத்து அது வந்தோடனே கோல் போஸ்ட்டை அப்படியே அவர் ஷிஃப்ட் பண்ணுவார். பட் இந்த இடத்துல கொஞ்சம் சீக்கிரமாக பாஜக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பல பேர்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் எல்லாரோட ஃபோக்கஸும் வந்து திரு மோடி அவர்களோட வருகை அந்த விஷயங்களில் இருந்ததுனால இங்கே கொஞ்சம் ஒரு சுணக்கம் ஏற்பட்டது அப்படிங்கிறது பல பேரோட ஒப்பீனியனாக இருக்குது. பட் உடனுக்குடன் பல இடங்களில் இப்போ நியூஸ் ஏஜென்சிஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஎம்ஆரில் என்ன சொல்லியிருக்கு, நாங்கள் ரிஜெக்ட் பண்ணவில்லை, இதை திருப்பி அனுப்பிச்சதுக்கு காரணம் என்னென்னா எங்களுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அரசியலை தள்ளி வச்சுட்டு கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் எப்படி மெட்ரோ கொண்டு வரணும், மெட்ரோ தேவையா இல்லை பிஆர்டிஎஸ் போதுமா அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் 2 பேரும் கலந்து ஆலோசிக்கணுமே தவிர இதை வச்சு சும்மா அரசியல் பண்ணிக்கிட்டு எந்த விதமான யூஸும் இல்லை அப்படிங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. நான் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்கண்ணே. உங்கள் பொன்னான நேரத்தில் இளையபாதம் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றிண்ணே. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம், ஜெயன்.